அண்ணே சொல்லுனே. சிவகாமி, நீ அப்படியே நம்ம அம்மா மாதிரி நினைச்ச காரியத்தை சாதிச்சிட்டியே. நீ என்னென்ன சொல்ற? நான் என்ன சாதிச்சிட்டேன்? எனக்கு ஒண்ணும் புரியல. என்னம்மா இப்படி கேக்குற? துளசிக்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டு அத பைரவி கையாலேயே போட வச்சிட்டியே, அததான் சொல்றேன். கொலுசா? நான் இப்போ துளசிக்கு வாங்கி கொடுத்தேன்? நீ என்னென்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. இது பாரு, என்ன ஆச்சுன்னா அண்ணே, நீ சொல்லித்தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். நான் துளசிக்கு எந்த போனுமே பண்ணல. ஓ, அப்ப இது எல்லாமே துளசியோட பிளான் தானா? வாலு வாலு. என்னண்ணே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்லம்மா, துளசி எவ்வளவு சாமர்த்தியமா பைரவிய ஏமாத்திருக்கா. அத நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. சிவகாமி, என்ன இருந்தாலும் அவ ஏன் பொண்ணு இல்லையா? அதான் எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அவ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. அண்ணே, என்னதான் அவ ஓம் பொண்ணா இருந்தாலும் அவளை வளர்த்தது இந்த சிவகாமினே, அத ஞாபகத்துல வச்சுக்கோனே. அது எப்படிமா மறக்க முடியும்? இல்லனா பைரவி என்ன ஆயிருப்பான்னு எனக்கு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குமா. விடுன, அத எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல, அதுவே போதும்னே. சரிண்ணே, நான் வளர்த்த என் தங்கத்தை பத்திரமா பாத்துக்கோ. அந்த வாளு இப்படிதான் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டேதான் இருக்கும். அண்ணி அவளை எதுவும் திட்டாம பாத்துக்கோனே. நீ ஒன்னும் கவலைப்படாத சிவகாமி, அந்த வாளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். சரிண்ணே. சரிம்மா. நான் வந்தது கூட கண்ணுக்கு தெரியல போல. அப்படிலாம் இல்ல துளசி, கொஞ்சம் ஒர்க் அர்ஜென்ட். நான் இன்னும் குளிக்க கூட இல்லை. ஆபீஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் என்னோட ஒர்க்கே முடியல. அப்படி என்ன ஒர்க்? ஒரு புது ப்ராஜெக்ட். நான் தான் விஷுவல் பிரசன்டேஷன் கொடுத்து கிளையண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வருவாங்க. ரொம்ப பெரிய மீட்டிங் இது. சார் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்க. நீ போட்டுட்டு போறியா? ஆமா. ஏண்டா, பெரிய மீட்டிங், பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்கன்னு சொல்ற, இது போட போறேன்னு சொல்ற, நல்லாவே இல்ல. என்கிட்ட இருக்கிற ஒரே புது ட்ரெஸ் இதுதான். கேவலமா இருக்கு. ஓஹோ, அவ்வளோ அக்கறையா இருந்தா நீ வேணா புதுசு வாங்கி கொடு, நான் போட்டுட்டு போறேன். நான் புதுசு வாங்கி தரவா? சரி, வாங்கி தரேன். உன்னால வெளியே போக முடியாதுன்னு தெரியும். நான் சும்மா தான் கேட்டேன். இங்க பாரு விஸ்வா, நீ என்கிட்ட கேட்டுட்டல, நான் உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறேன். எப்படி வாங்குவேன்? உனக்கு அது தேவையில்லாத விஷயம். இன்னும் 1 மணி நேரத்துல உனக்கு புது ட்ரெஸ் வரும். புது ட்ரெஸ் எப்படி வரும்? அதுவும் 1 மணி நேரத்துல? காமெடி பண்ணிக்கிட்டு. துளசி, என்னடி சொல்லு. சிவகாமி, நீ உடனே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற Dress கடைக்கு போ. ஏய் துளசி, இப்ப எதுக்காக என்ன துணி கடைக்கு நீ போக சொல்ற? ஐயோ சிவகாமி, துணி கடைக்கு எதுக்கு போக சொல்லுவாங்க? துணி எடுக்கதான். ஏய், என்னடி நக்கலா? அது சரி,
இப்ப இவ்ளோ அவசரமா எதுக்கு நான் ட்ரெஸ் எடுக்க போகணும்? நான் சமையல் வேலை முடிச்ச உடனே அப்புறமா போய் எடுத்துட்டு வரேன். சிவகாமி, எனக்கு இப்ப வேணும், அர்ஜென்ட், கொஞ்சம் போயேன். ஏய், நீயே வீட்டை விட்டு வெளியில வர முடியாது, அப்புறம் எதுக்குடி உனக்கு புது ட்ரெஸ்? ஐயோ சிவகாமி, Dress எனக்கு இல்ல, விஸ்வாவுக்கு. விஸ்வாவுக்கா? ஆமா, அவனுக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. விஸ்வா தான் எல்லார் முன்னாடியும் நின்னு பிரசன்டேஷன் கொடுக்க போறான். அந்த தத்தி அது மாதிரியே ஒரு Dress செலக்ட் பண்ணி வச்சிருக்கு. அது நல்லாவே இல்ல. சோ நீ உடனே கிளம்பி போய் சூப்பரா ஒரு Dress எடுத்துட்டு வந்துரு, ஓகே? ஏய், நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா சிவகாமி, நான் எடுத்து கொடுக்கிற Dress தான் விஸ்வா போட்டுட்டு போணும். டைம் ஆச்சு, நீ உடனே கிளம்பு. இதோ இப்போ உடனே நான் போறேன். யாரோ சமையல முடிச்சிட்டு போறேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆனா விஸ்வாக்குன்னு உடனே இப்பவே கிளம்புறேன்னு சொல்றியா? இரு சிவகாமி, உன்னை வந்து நல்லா கவனிச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லடி. சரி சரி, நீ கடைக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு, ஓகே? சரிடி. என்ன சிவகாமி, அவசரமா எங்க கிளம்பிட்டு இருக்க போல? ஆமாங்க, நம்ம புள்ள விஸ்வாவுக்கு முதல்ல நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வந்து. ஏய் சிவகாமி, நீ சந்தோஷமா எடுத்து கொடு. போறதுக்கு முன்னாடி டிஃபன் செஞ்சு வச்சுட்டு போலாம்ல. என்னங்க, நம்ம புள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக அவசரமா நான் கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப போய் டிஃபன் செஞ்சு கொடுன்னு. இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அடி பாவி, பையனுக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன்னு புருஷனை சமையல்காரன் ஆக்கிட்டு போயிட்டாரு. அது என்னமோ பையனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா புருஷனை மட்டும் கவனிக்காம விட்டுறாளுங்க. அப்படி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மேல என்னதான் இந்த அம்மாங்களுக்கு பாசம் தெரியல. சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே. போய் பார்த்துப்பா, இன்னைக்கு உன் தலை எழுத்து, நீயே சமைச்சு நீயே சாப்பிடணும். சரி ஜமாய். சொல்லுங்க மேடம், பேண்ட் ஷர்ட்டா? ஆமா. என்ன சைஸ் மேடம்? 40யா இல்ல 42வா? சைஸ் சொன்னீங்கன்னா எடுத்து காட்டுறேன் மேடம். தெரியலீங்களா? பரவாயில்ல. உங்க ஹஸ்பண்ட் எப்படி, குண்டா இருப்பாரா இல்ல ஒல்லியா இருப்பாரா? ஐயோ, என் ஹஸ்பண்டுக்கு இல்ல, என் பையனுக்கு. பையனுக்கா? ஆச்சரியமா இருக்குமா? இந்த காலத்துல அம்மா எடுத்து கொடுக்குற பேண்ட் சட்டைய பசங்க போடுறது ரொம்ப பெரிய விஷயமா. ரொம்ப நல்ல பையன் போல, கொடுத்து வச்ச அம்மா நீங்க. பையன் எப்படி, நல்ல ஹைட்டா இருப்பாரா? ஆமா, நல்ல ஹைட் தான். சரி, நான் எடுத்து காட்டுறேன் மேடம். அதுல எது நல்லா இருக்கோ நீங்களே செலக்ட் பண்ணுங்க மேடம். சரி, இத பாருங்க மேடம். இது இந்த கலர் பாக்குறீங்களா? அதுக்கு பக்கத்துல இருக்கே, அதை இடுங்க. இதுவா? ஆமா. இந்தாங்க. இவ்வளவுதானா? இல்ல இதை விட வேற கலெக்ஷன்ஸ் நல்லதா வேற ஏதாவது இருக்கா? வேற கலெக்ஷன் இருக்கு மேடம், இருங்க மேடம், எடுத்து காட்ட சொல்றேன். தம்பி, அந்த கலெக்ஷன்ல எடுங்க. இத பாருங்க. பாருங்க மேடம், இதுல எது பிடிச்சிருக்கோ பாருங்க. ஓகேவா?
இது நாளுமே நல்லா இருக்கு. அப்போ இந்த நாளை எடுத்துக்கோங்க மேடம். ஒரு நிமிஷம். சொல்லு துளசி. என்ன சிவகாமி, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டியா? யார்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கா? நல்ல நேரத்துல நீ போன் பண்ண துளசி. ஆ, நான் எந்த ட்ரெஸ்ஸ விஸ்வாவுக்கு எடுக்கிறதுன்னு ஒரே குழப்பத்துல இருந்த. நீ இருக்க பாரு சிவகாமி, உனக்கு ஒரு Dress கூட செலக்ட் பண்ண தெரியல போ. விஸ்வா மாமாக்கா? இல்லடி, 4 செலக்ட் பண்ணி வச்சிட்டேன். நீ வேற ஏதோ முக்கியமான மீட்டிங்க்கு விஸ்வா போறான்னு சொன்ன இல்லையா? அதான் எதை எடுக்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. நீ எடுத்து வச்சிருக்கிறத அப்படியே காட்டு, நானே செலக்ட் பண்றேன். சரிடி. இது ஒரு கலரு, அப்புறம் இந்த செக்ஸுக்கு அப்புறம் இது இந்த கிரீன் கலர் ஒண்ணு. அது 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 பக்கத்துல இருக்கு பாரு. அது காட்டு. என்னடி பாத்துட்டியா? இப்ப சொல்லு, இதுல நான் எதை செலக்ட் பண்றது? பரவாயில்ல சிவகாமி, நீ நல்லாவே செலக்ட் பண்ணிருக்க. அந்த 3வதா இருக்கு பாரு. எதுடி? அங்க இருக்குல்ல. ஆமா. அதான் அதான், அத எடுத்துக்கோ. அதான் விஸ்வாக்கு மேட்சா இருக்கும். சரிடி, நல்லா இருக்கு. நல்ல செலக்ஷன். சரி, நான் அதே எடுத்துடுறேன். பை. சரி சிவகாமி, நான் வச்சுட்டுமா? சரிடி, சீக்கிரம் வா. இந்த ட்ரெஸ் ஓகே, இதே பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். ஓகே. அம்மாவும் மகளுமா சேர்ந்து மாமாவுக்கு புது ட்ரெஸ் எடுத்து அசத்து பாக்குறீங்களா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. எப்படி மாமா அந்த ட்ரெஸ்ஸ போடுறாருன்னு நானும் பாக்குறேன்டி. சொல்லு சிவகாமி. துளசி, நான் மாமா வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன். நீ கொஞ்சம் வெளியில வாடி. இதோ உடனே வரேன். சிவகாமி, பரவாயில்லையே சிவகாமி, சீக்கிரமாவே வந்துட்ட. ஆமாண்டி, நீதான் விஸ்வா அழகா இருக்கணும், நான் வாங்கி கொடுக்கிற ட்ரெஸ் தான் போட்டுக்கணும்னு ஆர்டர் போட்டுட்டியே. அதை தட்ட முடியுமா? அதான் சீக்கிரமாவே ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு உடனே வந்துட்டேன். துளசி, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது என்னோட பாக்கியம்டி. இத பண்ண வச்ச உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. என்ன சிவகாமி, பாக்கியம் தேங்க்ஸ்னு புதுசா இருக்கு? அது அது ஒண்ணும் இல்ல துளசி. நான் விஸ்வாவுக்கு, அதான் என் அண்ணன் மகனுக்கு இதுவரைக்கும் ஒரு Dress கூட வாங்கி கொடுத்ததில்ல. அதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எங்களை விட எப்பவுமே உனக்கு அண்ணன் குடும்பம் தானே பெருசு. ஏய், சரி துளசி, நீ கோவப்படாத. எனக்கு எப்பவுமே நீதான் முக்கியம், போதுமா? நம்பிட்டேன் நம்பிட்டேன். ஏய், உண்மையிலேயே தாண்டி. சரி சிவகாமி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். சரி சரி, நான் விஸ்வா கிட்ட இதை கொடுத்து போட்டுக்க சொல்றேன். சரி, நான் போயிட்டு வரேன். பாய். கடவுளே, எந்த ஒரு தாய்க்கும் இந்த நிலைமை வரவே கூடாது.
இருந்தாலும் பரவாயில்ல. முதல் வாட்டி என் பையன் நான் எடுத்து கொடுத்த துணியை போட போறான். எனக்கு அந்த சந்தோஷமே போதும். என்ன என்ன சொன்ன? 1 மணி நேரத்துல என்னால உனக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியாதா? ஆமா, முடியாதுதான். அதுக்கு என்ன இப்போ? அப்போ இது என்னவா? நான் சொன்ன மாதிரி உனக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்ற? எப்படி துளசி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ கேட்ட, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். ஏன் எப்படின்னு எல்லாம் கேட்க கூடாது, சரியா? இந்தா. எப்படி துளசி? கலர் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிருக்க. அதெல்லாம் சீக்ரெட். சரி சரி, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா போட்டுட்டு வா, நான் பார்க்கணும். சரி துளசி. அத்தை சொல்லுங்க அத்தை. அப்படியா அத்தை? சரிங்க அத்தை. மாமாவுக்கு தானே? நான் எடுத்து தந்துடுறேன். பீரோல தானே இருக்கு. என்ன பண்றா? ஓ சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. ஆமா, தோ மாமா இப்போதான் கிளம்ப போறாரு அத்தை. நான் எடுத்து கொடுக்கறேன் அத்தை. சரிங்க அத்தை, அங்கதானே இருக்கு. ஆமா அத்தை. சரிங்க அத்தை. என்னது? ஒயிட் கலரா? தோ பாக்குறேன் அத்தை. புரியலையே. ஒயிட் கலர் ஷர்ட் தானே? இருக்கத்த. இருங்க எடுக்கிறேன். நான் எடுத்துட்டேன் அத்த. ஆமா. ஓ சரிங்க அத்த. பேண்ட்? தோ தோ பாக்குறேன் அத்த. இருக்கத்த. ரெண்டுமே சூப்பரா மேட்சா இருக்கத்த. ஆமாத்த, மாமா போட்டா சூப்பரா இருக்கும். நான் சொல்லி கொடுத்துடுறேன் அத்த. நீங்க சீக்கிரம் வந்துருங்க. நான் வச்சிருட்டுமா அத்த? மாமா, அத்தை தான் ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்காமே, அதான் பிரசன்டேஷன் வேற பண்ண போறீங்களாமே. அதான் நீங்க நல்லபடியா அதை முடிக்கணும்னு அத்தை கோயில்ல உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மாமா, உங்க ராசிப்படி இன்னைக்கு நீங்க இந்த ஒயிட் கலர் Dress போட்டு போனாதான் சக்சஸ் ஆகுமா?